Hello everyone, welcome back. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இறைவன் கிருபையால எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம ஃப்ரைவான் தமிழ்ல பார்க்க போறது பார்க்கிறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லா வாயில வச்சதும் கரையிற மாதிரி ஒரு சூப்பரான ஆரஞ்சு ஜெல்லோ கடப்பாசி. இது செய்யறது ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஆனா டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்துல 1/2 கப் ஃப்ரெஷ் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஒரு கனமான பாத்திரத்தை அடுப்புல வச்சு ஆரஞ்சு ஜூஸ், இதோட 1 கப் தண்ணி, 3 டேபிள் ஸ்பூன் சீனி, அப்புறம் நம்ம புட்டிங் செட் ஆகுறதுக்காக 5 கிராம் கடற்பாசி சேர்த்துக்கோங்க. இது கூட ஆரஞ்சு ஃபுட் கலரும் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல அகரகர் கரையிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. இது நல்ல கரைஞ்சதும் ஒரு மோல்டுல ஊத்தி இத பாதி அளவு செட் ஆக விட்டுடலாம். நல்ல செட் ஆனதும் இத சிறு சிறு துண்டுகளா கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததா இன்னொரு பாத்திரத்துல 5 கிராம் கடற்பாசி சேர்த்து 2 கப் பால் சேர்த்துக்கோங்க. இதுல 1/4 கப் அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கொதிக்க வச்சு கடற்பாசி முழுசா கரைஞ்சதும் அடுப்ப ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு மோல்டுல ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம செஞ்சு வச்ச ஆரஞ்சு அகரகர் துண்டுகளை இதுல சேர்த்து இந்த பால் கலவைய மெதுவா ஊத்துங்க. இத அப்படியே ரூம் டெம்பரேச்சர்ல ஆற விட்டுட்டு அப்புறம் ஃப்ரிட்ஜ்ல 1 மணி நேரம் வச்சு எடுத்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான டபுள் லேயர் ஆரஞ்சு புட்டிங் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சாஃப்டான ஜூசியான ஆரஞ்சு ஜெல்லோ கடற்பாசி ரெடி ஆயிடுச்சு. வீட்ல இருக்கிற குட்டீஸ்க்கு இது ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஃப்ரை பேன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போதான் ரமலானுக்கு நம்ம சேனலில் வரும் இஃப்தார் மற்றும் சகருக்கான புதிய வீடியோக்கள் உங்களை வந்து சேரும்.
மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.